புரட்சி தலைவர் போய் 20 வருஷம் ஆச்சுடா. என்னடா உளறாங்க? தலைவா நெசமாதான் சொல்றேன் தலைவா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 3 அடி வாங்கி உதட்டுல ரத்தம் வந்த பிறகு அடிக்கிற ஒரே ஆள் எம்ஜிஆர் தான் தலைவா. சும்மா பேரை கேட்டா அதிர்தல்னு சொல்லி சொல்லி ரஜினி அடிச்சார் தலைவா. ஏ மாதிரி இளைய தளபதி அடி எப்படி இருந்தது அத சொல்லு. இளைய தளபதி அடி வித்தியாசமா இருந்துச்சு தலைவரே. எப்படி எப்படி எப்படி? எங்கேயோ அடி விழுந்துச்சு, இங்க கால் உடைஞ்சு போச்சு. தலைவரே போன் தலைவரே. மச்சான், நான் தான் புரட்சி தலைவர், நான் தான் சூப்பர் ஸ்டார், நான் தான் இளைய தளபதி. நீ 10 பிளக்க பசங்களை அனுப்புன, நான் ஒண்டி. இப்ப 10 ஹாஸ்பிட்டல் நட்டுக்கு நிக்குதா? இதான் ஐயா பவர். இப்ப ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரேன். இன்னியோட உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணி சார்பா 16 நாள், இந்த 16 நாளுக்குள்ள நான் யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்டனா என் காதல தியாகம் பண்ணிட்டு உன் காலில் வந்து சரண்டர் ஆகுறேன்னு சொன்னேன். ஆனா நீ கண்டுபிடிச்ச பாடு இல்ல. சோ நம்ம டீல் படி உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன கல்யாணத்துக்கு ரெடி பண்றியா? வாடி, ரெடி பண்றேன். உன் கல்யாணத்துக்குள்ள உன் கர்மாதிக்கு. ஐயா, இப்படி பேசி பேசி உசு பேசுறிய. நீ எனக்கு கர்மாதி பண்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு வைக்க போற செக்க கேள் நைனா. நீ எத்தனையோ பேரை கிட்னாப் பண்ணிருப்ப, ஆனா உன் தங்கச்சிய நான் கிட்னாப் பண்ண போறேன். இந்த காலேஜ் போகும்போது தூக்குறது சப்ப மேட்ரு. உன் வீட்டுல பூந்து நீ இருக்கும் போதே உன் கண்ணு முன்னாடியே என் காதல நவுட்டின்னு போறேன். ஏண்டி, உனக்கு உன் உயிர் மேல ஆசையே இல்லையா? என் உயிரே உன் தங்கச்சி தானே மச்சான். நான் யார் தெரியுமா? காதலுக்காக உயிரையும் கொடுப்போம், காதலுக்கு எதிரா எவனாவது வந்தான் அவன் தலையும் எடுப்போம். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு என் ஃபிகரை உன் வீட்ல இருந்து தூக்குறேன். வா 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 வா. அடியா, இத்தனை நாள் இதுக்காக தாண்டி காத்துட்டு இருந்தேன். மூஞ்சிய காந்தியாம போன்றியா டபாய்க்கிற நீ, உனக்கு மூஞ்சிய இல்லாம பண்ணிடுறேன். அடியே, உங்க அம்மா உன்னை ஒரு அப்பனுக்கு பெற்றிருந்தா வாடி. மசாலாவை ரெடி பண்ணுங்கடா. கோழி தானா வருது, அடிச்சு குருமா ஆக்கிடுது. ஏய், வீட சுத்தி நில்லுங்கடா. வந்தான்னா கை வேறு கால் வேறு தலை வேறுன்னு பீஸ் பீஸா வெட்டி என் காலு கீழே போடுங்கடா. போங்க பாப்பா, மாசான யாருன்னு காட்டுறேன்டி. ஒரு ஸ்டூடெண்ட்டையும் வீணா பகச்சுக்கிட்டு பேசாம அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பவரா இருக்கிறான். சொல்லி சொல்லி அடிக்கிறான் கில்லி மாதிரி. அந்த பவரை நாமளே யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் தலைவரே. மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை ஆச்சு, கட்சிக்கு நல்ல வாரிசு ஆச்சு. அதனால நம்ம தங்கச்சியை அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். எப்படி நம்ம ஐடியா? கரெக்ட் கரெக்ட். அப்படிங்கிற ஏதோ என்னால முடிஞ்சதை சொன்னேன். அந்த செருப்பு எடு. இப்பதான் தலைவர் நம்ம பேச்சை கேட்டிருக்காரு. போடுங்க தலைவரே. கையில எடுறா தலைவரே. எடுறா சொல்றேன். எடுக்கிற தலைவரே. அடி தலைவரே. அட்ரா. நல்லா இருக்காது தலைவரே. நீ சொன்னதுக்கு இது எவ்வளவு மேல அட்ரா. ஐயோ, அடிக்க போறியா இல்லையா? ரொம்ப நாளா எனக்கு ஆசை, சான்ஸ் உனக்கு கிடைச்சிருச்சு. கரெக்ட். யாரே? ஏன் கண்ணு முன்னாடி எங்க அண்ணன் அடிக்கிற? யோ, அமைச்சர் தான் அடிக்க சொல்றாரியா? டேய், அவர்தான் தங்கச்சி பிரச்சனை மரம் கலண்டு லூசு தனமா எதனா சொல்லுவாரு, அடிச்சிருவியா? கேனத்தனமா எதனா உளருவாரு, செஞ்சிருவியா? இதுக்கு நீயும் 2 அடி அடிச்சிடுற. அண்ணே, என்னண்ணே ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்க? என்னண்ணே? வருவானடி வந்து என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சியை தூக்கிட்டு போறானா நான் சரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பேன். யாருண்ணே? வேற யாரு? அவன் தான், அந்த செல்போன் கம்நாட்டி. அண்ணே, தங்கச்சி பத்திரமா பாதுகாப்பா என் கண் முன்னாடியே இருக்கா அந்த ரூம்ல. பூட்டு போட்டு சாவி இங்க வச்சிருக்கேன். ஹலோ மச்சான், கிட்ட போன் வரா. போன்ல அந்த பையன் தான் தலைவரே. மச்சான், என்னடி மச்சா லுச்சான்னு? ஏண்டி 12 மணிக்கு வந்து என் தங்கச்சியை தூக்கிடுறேன்னு சொன்ன காணோம்? என்ன மாசான தலையை தூக்கிடுவான் பயமா? அல்போன்ஸ், உன்னை பார்த்த உடனே மெர்சல் ஆகிறதுக்கு நானே தொம்மையா? உன் மாப்பிள்ள உன் தங்கச்சி அபேஸ் பண்ணி 1/2 hour ஆகுது. தூக்கும் போது தூங்கினா இருந்தா பேமா. உனக்கு டவுட் இருந்தா உன் தங்கச்சி ரூம் போய் பாரு.
மாதிரியே தூக்கிட்டானே. தலைவா, சிட்டில ஒரு இடமும் விடாதீங்க. சரி தலைவா. ஹோட்டல்ல, லாட்ஜ், பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துலயும் தேடுங்க. அப்படியே சரி. விடியற்குள்ள என் தங்கச்சி இங்க இருக்கணும். ஓகே தலைவா. ஹாய். நீ சொன்ன மாதிரியே செஞ்சனா? ஆமாமா, கிரேட் எஸ்கேப். தேங்க் யூ டி. ஐ லைக் யூ. ஐ லவ் யூ. இட்ஸ் ஓகே. அன்னைக்கு எல்லாம் தெரியும். அண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களை பார்க்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கேன், இன்னொரு பக்கம் பயமா இருக்கேன். தம்பி, நீ ஆடுறது சாதாரண ஆட்டம் இல்ல, ஆடு புலி ஆட்டம். என்னைக்காவது ஒரு நாள் என் புருஷனுக்கு தெரிய வந்தது, என்ன நடக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. தலைவா, தலைவா, வீட்ல யாரும் இல்ல தலைவா. உடைச்சு பாருங்கடா. தலைவா. மரியாதையா வெளியே வந்துருங்க. கூடாம தேடுங்கடா. எல்லா இடமும் தேடு. பாரி, அந்த ரூமுக்கு போடா. இங்க இல்ல தலைவா. நீங்க வீட்டுக்கு போங்க. நாங்க சுத்தி பூரா வலை போட்டு ஆளை புடிச்சு வந்துடும். ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் சிட்டி பூரா தேடிட்டேன் தலைவரே. பையனையும் காணா, பாப்பாவையும் காணா. தெற்க தாம்பரம், வடக்க எண்ணூர், மேற்க பூந்துமல்லி எல்லா செக் போஸ்ட்லயும் நம்ம ஆளுங்களை நிறுத்துங்கடா. சிட்டியை தாண்ட கூடாது. மச்சான பாத்தீங்களா இந்த கண்டெய்னர் லாரிக்குள்ள? மச்சான பாத்தீங்களா இந்த கண்டெய்னர் லாரிக்குள்ள? மச்சான், ஓ மச்சான் ஊருக்குள்ள வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கான். நீங்க கொஞ்சிக்கிட்டு கிடக்க, என்ன நடக்க போகுதோ தெரியல. நீ கில்லாடிடா. கில்லாடிக்கு ஒரு கிஸ் கொடுக்கலாம்ல. ம்.